ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த மாலை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு கூடியிருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்ப இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் படிச்சோம். இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்ற, சக யஜ்ஞா பிரஜா சிஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனன்ய பிரசவிஸ்வத்வம் ஏஷவோ அஸ்திஷ்ட காமதுக். படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவுக்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனென்றால் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கு தேவையான அனைத்திற்கும் இந்த யாகங்களில் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் சொல்றார். இந்த ஜட உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது? பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த உலகம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, நாம தான் அனுபவிப்பாளர். பொதுவாகவே ஜென்ரலா வெளி உலகத்துல பக்தர் அல்லாதவங்க பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஜட உலகம் அனுபவிக்கிறதுக்காக நான் அனுபவிக்கணும். ஸோ இந்த ஜட உலகத்துல மக்களுக்கு என்னன்னா மூணு விதமான விஷயம் எதிர்பார்ப்பு. பெரும்பாலான மக்களுக்கு ஏதாவது ஒரு செயல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அதுல எனக்கு என்ன நன்மை, என்ன சொன்னாலும் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா ஒண்ணு வேண்டாம், நீங்க கிருஷ்ண பக்திக்கு வாங்கன்னா உடனே கேட்பாங்க எனக்கு என்ன கிடைக்கும், கிருஷ்ண பக்திக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும். அப்ப எல்லாருக்கும் ஏதாவது கிடைக்கணும், பௌதிகமா ஏதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு. நம்ம ஏதாவது சொன்னோம்னா உடனே என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன கிடைக்கும், அதுல எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன நன்மை. ரெண்டாவது நான் தான் அனுபவிக்கணும், எனக்கு என்ன, நான் திருப்தி அடையணும். அவங்க தான் அதுல நடுவில் இருக்கணும், அவங்களுடைய தேவைதான், அவங்க தேவை பூர்த்தி ஆகணும். மூணாவது எல்லாமே அவங்களுக்கே கிடைக்கணும், எல்லாமே எனக்கு கிடைக்கணும், நானே அனுபவிப்பாளனா இருக்கணும், எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். இதுதான் பொதுவா மக்கள் எதிர்பார்க்கிறது. ஆனா ஜீவாத்மா படைக்கப்பட்டது அதுக்காக இல்லை. நம்ம எல்லாருமே தோன்றியது ஜீவன்கள் படைக்கப்பட்டது நம்ம எல்லாருமே கிருஷ்ணாட்டு இருந்தா தோன்றியிருக்கோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். இது பகவத்கீதையினுடைய 5ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றார். 5ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகத்துல, மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஜீவாத்மாவாகிய நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய சிறிய அம்சம். மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதை நம்ம இப்ப மறந்து போயிட்டோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக படைச்சிருக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எனக்கு என்ன கிடைக்கும், சுயநலம், நான்கிற சுயநலம் அனுபவிக்குங்கிற எண்ணம், இதெல்லாம் ஜீவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எதனால இருக்குன்னா அதுதான் ஜீவாத்மனுடைய அறியாமை. ஜீவாத்மனுடைய அறியாமை என்னதுன்னா, முதல்ல தான் இந்த உடல் நினைச்சின்றான். அதுதான் முதல் அறியாமை, நான் இந்த உடல். ஆனா அவனுக்கு இந்த உடல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு கிருஷ்ணா சொல்றார் இதே அத்தியாயத்துல, பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதி. ஒரு முட்டாள் ஆத்மா என்ன நினைச்சின்றான், நான் இந்த உடல் நினைச்சின்றான். ஆனா அவனை எப்படி யார் இயக்கிட்டு இருக்கான்னா 3 குணம் தான் அவனை இயக்கிட்டு இருக்கு. ஜீவாத்மாவை யார் இயக்கிட்டு இருக்கா? 3 குணம் தான், சத்வ ரஜஸ் தமஸ். சத்வகுணம், ரஜோகுணம், தமோ, இந்த 3 குணம் தான் நம்ம இயக்கிட்டு இருக்கு. இந்த குணங்களாக தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். சோம்பேறித்தனமா இருந்தோமா அது தமோ குணத்தில் இருக்கோம்னு அர்த்தம். அப்ப தமோ குணம் மேலோங்கி இருக்கும்போது நமக்கு சோம்பேறித்தனம், மந்த புத்தி, இது தமோ குணம். ரஜோகுணம் இருக்கும்போது முட்டாள்தனமா செயல்படுறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, ரஜோகுணம். சாத்விகமான குணம் அமைதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, நிதானமா செயல்படுறது, சாத்விகமான குணம்.
அப்போ இந்த குணங்கள் தான் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கு, இந்த குணங்கள் தான் நம்ம இயக்கிட்டு இருக்கு, இந்த குணங்கள் தான் நம்ம செய்விக்குது, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆத்மா வந்து பிரபுபாதா சொல்றாரு, நம்ம எல்லாரும் கட்டுண்ட ஆத்மா. வை வி ஆர் கண்டிஷன் சோல்? குணாங்கிற ரோப்னால கட்டப்பட்டிருக்கும், குணம்ங்கிற கயிறால கட்டப்பட்டதான் கட்டுண்ட ஆத்மா. நம்ம எல்லாருமே குணங்கிற கயிறு கட்டியிருக்கு. யாருமே சொல்ல முடியாது நான் எந்த குணத்திலும் இல்லைன்னு. யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு குணம் நம்ம மேல டாமினேட் பண்ணி, ஒன்று சத்வகுணம், ரஜகுணம், தமகுணம். அப்ப இந்த குணங்கிற கயிறால நம்ம கட்டப்பட்டிருக்கோம், அதனால கட்டுண்ட ஆத்மா. பௌதிக வாழ்க்கையில பந்தப்பட்டிருக்கோம், அதனால பந்தப்பட்ட ஆத்மா. இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம், அதனால வீழ்ந்த ஆத்மா, ஃபேலன் சோல், கண்டிஷன் சோல். அப்போ இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகம் சிருஷ்டிச்சது ஜீவாத்மா அனுபவிக்கிறதுக்கு இல்ல, ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணன் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட திரும்ப வர்றதுக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஜட உலகம் நான் அனுபவிக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இங்க அனுபவிக்கவே முடியாது. முதல்ல இங்க அனுபவிக்கலாம் நினைக்கும் போது அடுத்த பிரச்சனை வரும். எஸ், இங்க எதை அனுபவிக்கலாம் நினைச்சா அடுத்த பிரச்சனை வரும். ஒரு நாள் சந்தோஷம்னா அடுத்த நாள் துக்கம், ஒரு நாள் லாபம்னா அடுத்த நாள் நஷ்டம், ஒரு நாள் வெற்றினா அடுத்த நாள் தோல்வி, ஒரு நாள் புகழ்ச்சி இன்னொரு நாள் நிகழ்ச்சியில மாறி மாறி இருக்கும். எப்பவுமே இது நிலையா இருக்கிறது இல்லை. அதனால ஜீவாத்மா பத்தி சொல்லும்போது பிரபா என்ன சொல்றார், ஜீவாத்மா லிவிங் என்டிட்டி, லார்ட் இட் வாண்ட்ஸ் லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர்ங்கிற. ஜீவாத்மா வந்து ஜட உலகத்தை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறான், ஆனா முடியாது. ஏன்னா இந்த ஜட உலகம் பகவானுடைய சக்தி, ஜீவாத்மா நாமளும் பகவானுடைய சக்தி. இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துற சக்தி பகவான் தான் இருக்கு. ஸோ ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய சக்தியா இருக்கிறதுனால நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நம்ம ட்ரை பண்றோம். எவ்ரி லிவிங் என்டிட்டி வாண்ட் டு லார்ட் இட் ஓவர் மெட்டீரியல் நேச்சர் சொல்றார். தென் இன்னொரு இடத்துல பிரபா என்ன சொல்றாருன்னா, எவ்ரி ஜீவாத்மா இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். தான் நிலையை தக்க வைத்துக்கொள்ள போராடிட்டு இருக்கான். ஒரு ஜீவாத்மாவும் தன் நிலையை தக்க வைத்துக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறார். அப்போ கிருஷ்ணா வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. கிருஷ்ணா நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இந்த ஜட உலகத்துல நம்ம வெளியேறணும். இந்த ஜட உலகம் நமக்கு ஒரு சான்ஸ். எதுக்கு? கிருஷ்ணாவை உணர்ந்து கொள்வதற்கு, கிருஷ்ணாவை அறிந்து கொள்வதற்கு, கிருஷ்ணனிடம் திரும்ப செல்வதற்கு. அதனாலதான் இந்த ஜட உலகத்தை படைத்த கிருஷ்ணா காரணமற்ற கருணையால் இங்க இறங்கி வர்றார். அதனால வேத மந்திரம் சொல்லியிருக்கு, நான் காரணம் கரணம் செவித்தது. பகவானுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் கிடையாது. பகவானுக்கு இங்க வேலை இருக்கா? உண்மையில சொல்ல போனா நமக்கு ஏதாவது இங்க வேலை இருக்கா? தேவையில்லாம இங்க வந்திருக்கிறோம். அன்னெசரி. ஜீவாத்மாவுக்கு ஜட உலகத்துக்கு வேலையே கிடையாது. ஜீவாத்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த ஜட உலகத்தினால ஆக வேண்டியதான் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவையில்லாம வந்து இதுதான் உண்மை. இப்போ தேவையில்லாம வந்து இந்த தேவையில்லாம இந்த உடல் எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல, நீ ஜட உலகத்துக்கு போயிட்ட, ஜட உடல் எடுத்துக்கிட்ட, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவருடைய காரணமற்ற கருணையால் இங்க இறங்கி வர்றாரு. கிருஷ்ணா இந்த பூமியில இறங்கி வர்றது அவரது காரணமற்ற கருணை. ஒரு யுகந்தோறும் வர்றார். நரசிங்கர், ராமர், கிருஷ்ணர், பலராமர், அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, யுகம் தோறும் வர்றார். அவருக்கு என்ன தேவை இருக்கு வரணும்னு? ஒரே ஒரு காரணம் தான், நம்ம மேல உள்ள கருணை. அந்த கருணை காரணம் கிடையாது. நான் வந்து இந்த குழந்தை மேல கருணை காமிச்சேன்னா அது ஒரு சின்ன குழந்தைன்னு ஒரு கருணை. அப்ப என்னுடைய கருணைக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் அந்த குழந்தை மேல கருணை காமிச்சாரு, தன் குழந்தைன்னு கருணை காமிக்கிறார். அப்ப நம்முடைய கருணைக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். என்னுடைய நண்பனுக்காக உதவி செஞ்சேன், அவர் கஷ்டப்படுறாரு உதவி பண்ணேன். இப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, இவர் என் நண்பன், அவன் என் அம்மா, இது என் தங்கச்சி, இவங்க என் சகோதரன், இவங்க சொந்தக்காரங்க, இல்லை இவங்க இஸ்கான்ல இருக்காங்க, அப்படி ஒரு காரணத்தினால உதவி செய்யறோம். இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க. கிருஷ்ணருடைய கருணை வந்து காரணம், அந்த கருணைக்கு காரணமே சொல்ல முடியாது. அது காரணமற்ற கருணை. நான் காரணம் கருணை சேர்த்தது. தன் காரணமற்ற கருணையால் பகவான் இந்த பூமிக்கு வர்றாரு. இப்ப அடுத்தது என்ன பண்றாரு, அவர் வந்து தன் காரணமற்ற கருணையால் இந்த பூமியில வந்து எண்ணற்ற லீலைகள் பண்றாரு. ஏன் இந்த லீலைகள் பண்றாருன்னா, ஜீவாத்மாவை தன் பக்கம் ஈர்க்கிறார், திருப்புறார்.
ஜீவாத்மாவுக்கு இந்த லீலைகளால் அவர் கவர்றார். சிலர் ராமலீலைகளால் கவரப்படுவாங்க, சிலர் நரசிம்ம லீலையால் கவரப்படுவாங்க, சிலர் வாமன லீலையால் கவரப்படுவாங்க, சிலர் கிருஷ்ணருடைய லீலையால் கவரப்படுவாங்க, சிலர் கிருஷ்ணருடைய பால்ய லீலைகளால் கவரப்படுவாங்க, கிருஷ்ணருடைய விருந்தாவன் லீலையால் கவரப்படுவாங்க, மதுரா லீலை, துவாரகா லீலை, அன்லிமிட்டெட் லீலா, எல்லையற்ற லீலைகள் புரிகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் இந்த பூமியில சில நேரம் அவர் நேரடியா வராரு, சிலப்போ அவருடைய தூதர்கள் அமைச்சு வைக்கிறார். தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அவங்க இந்த பூமிக்கு நம்மளுடைய உண்மையான ப்ரையாரிட்டி என்ன, ஜீவனுடைய உண்மையான வேலை என்ன, இதை சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்கார். ஜீவேரே சொர்பகோய் கிருஷ்ணேரு நித்யதாஸ். ஜீவாத்மனுடைய எட்டர்னல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், எவ்ரி லிவிங் என்டிட்டி இஸ் an eternal constitutional position is a servant of Krishna. ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமா நிலை நம்ம கிருஷ்ணனுடைய சேவகன். அப்போ இந்த ஜீவனுடைய உண்மையான ஆதாரமா நிலையே சேவகன் தான், எஜமானன் கிடையாது. இங்க யாருமே எஜமானன் கிடையாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிற எஜமானன் இது எதனால, இந்த ஜடையற்கை மூலப்படுத்தினால. எப்போ நான் எஜமானன் நினைச்சுக்கணும், அப்போ இமீடியட்டா மேல ரஜகுணம் தம குணம் வந்துருச்சு. கிருஷ்ணா தான் அனுபவிப்பாளர், கிருஷ்ணா தான் எஜமானர், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. அதனாலதான் உபனிஷத் சொல்லுது, நித்யோ நித்யானா சேதன சேதனானா ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். ஆனா என்ன வித்தியாசம், அவர் ஒருவர் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபபிருத்யா. எக்காலே ஈஸ்வரா, ஒரு ஈஸ்வரன் தான் பரமேஸ்வரன். எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபபிருத்யா. மற்றவங்க எல்லாம் சர்வன்ட் தான். அது பிரம்மா சிவா யார் வேணா எடுத்துக்கோங்க, 33 கோடி தேவி தேவர்கள், நம்ம எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவகர்கள் தான். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன். அப்போ நம்முடைய சுபாவமே, ஜீவனுடைய சுபாவமே சேவை செய்யறது தான். நான் கூட அடிக்கடி கிளாஸ்ல ஷேர் பண்ணிக்குவோம். ப்ரோபாடைய கிளாஸ்லாம் படிச்சது கேட்டதெல்லாம் வச்சு அனுபவத்தில் ஷேர் பண்ணிக்குவோம். என்னதுன்னா, இந்த ஜீவாத்மா பாருங்க, இந்த ஜட உலகத்துல யாராவது யாருக்காவது சேவை பண்ணி தான் ஆகணும், சேவை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒன்று நாட்டுக்கு சேவை பண்ணணும், இல்லை நண்பருக்கு சேவை பண்ணணும், உறவினருக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, யாருக்காவது சேவை பண்ணணும். அப்போ ஒருத்தருக்கு விரக்தி அடைஞ்சிடலாம். ஒருத்தர் எப்படி விரக்தி அடையலாம், நான் என் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. நான் என் மனைவிக்கு சேவை பண்ணேன், என்னை ஏமாத்திட்டாங்க. என் நண்பருக்கு சேவை பண்ண என்னை ஏமாத்திட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல நாம் யாருக்காவது ஏதாவது சேவை பண்ண ஏமாற்றம் வருது. என்னடா நான் சேவை பண்ணி கூட இப்படி என்ன மேலே இப்படி நடந்துக்கிட்டாங்களே. கடைசியில் என்ன பண்ணுறது, சரிப்போ மனுஷங்களுக்கே வேண்டாம், மனுஷங்களே நம்ப முடியாது, அதெல்லாம் நாயும் பூனையை வச்சு சேவை பண்ணணும். ஆமாம், இதுதான் எதார்த்தம். இன்றைக்கே நிறைய பேர் நாய்க்கு சேவை பண்ணுறாங்க. ஏன்னா மனுஷங்க அவ்வளோ விசுவாசமாக இல்லை, ஏமாத்திடுறாங்க. நாய்க்கு 2 பிஸ்கட் போட்டால் நம்ம கூடயே இருக்கும். நம்மளை யாராவது, நம்ம வீட்டுக்காராக வந்தால் குலைக்குது, அது விசுவாசம் காமிக்குது இல்லையா? அப்போ பாருங்க, இன்னைக்கு மனுஷங்களுக்கு மேலே விரக்தி அடைஞ்சு போய் நாய், பூனை, புறா, இந்த மீன் எல்லாருக்கும் சேவை பண்ணும். அப்போது மனுஷனால சேவை பண்ணாமல் இருக்க முடியாது. அது ஜீவனால சேவை பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் யாருக்கு சேவை பண்ணணும்னு தெரியல, எதுக்கு சேவை பண்ணணும்னு தெரியல. ஆக மொத்தத்தில் சேவையில் திருப்தி அடையவும் இல்லை. ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது மூலமாக நம்ம திருப்தி அடைவோம். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைவோம். அதனால நம்முடைய உண்மையான சுபாவமே பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியதுதான். அதனால இந்த ஜட உலகத்துல எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன பிரயோஜனம், நான் என்ன அடைய போறேன், எனக்கு என்ன பெனிஃபிட்ங்கிற பாக்குறதா பெரும்பாலும் இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, நான் எப்படி மற்றவங்களுக்கு சேவை பண்றது, நான் எப்படி மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது. அப்போ நான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்கும் போது எல்லாருமே சந்தோஷப்படுத்திடலாம். நான் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துன்னு நினைச்சா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுத்திடலாம். அப்போ நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை சேவை செய்யறது தான். அந்த சேவை எப்படி செய்ய வேண்டும் பார்க்க போறோம். சேவையை செய்யறவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும், முதல்ல யாருக்கு சேவை பண்ணணும், யாருக்கு சேவை பண்ணணும், எதுக்கு சேவை பண்ணணும், எப்படி சேவை பண்ணணும், அந்த சேவையினுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும். நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதி வினிமுக்தம் தத்பரத்வேன நிர்மலம்.
நம்மகிட்ட நிறைய உபாதிகள், நிறைய டிசீஸ் எல்லாம் இருக்கு, நிறைய வியாதிகள்லாம் இருக்கு மனசுக்குள்ள. மனோவியாதி, காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பொய்கருவம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போகணும். நிர்மலம், மலம்னா அழுக்கு, நிர்மலா அப்படின்னா அழுக்கற்று. குழந்தைகளுக்கெல்லாம் நிர்மலான்னு பேர் வைப்பேன். நிர்மலா, அமலா. அமலான்னா அழுக்கு இல்லாதவங்க, நிர்மலானா அப்பழுக்கற்றுவங்க. ஆனால் கலியுகத்தில் பேர் மட்டும்தான் அப்படி இருக்கும், மனசுக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கும். நிர்மலான்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் அழுக்கா இருப்பாங்க. அமலான்னு பேர் வச்சிருப்பாங்க, கெட்ட குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதோட பேரோட அர்த்தம் என்னது? அமலானா மலம் இல்லாதவங்க, அழுக்கு இல்லாதவங்க, நிர்மலானா அப்பழுக்கற்றவங்க. அப்போ எப்போ இந்த அழுக்கெல்லாம் போகும்? சர்வபாதிர் விநிமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம். எப்போ? ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதி. புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தும் போது நம்ம புலன்களாக தூய்மை அடைஞ்சிடும். மனம் உட்பட. மனம் நம்முடைய 6வது புலன். நமக்கு 5 புலன்கள் இருக்கு, மனசு 6வது புலன். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுலதான் நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு. காலங்காலமா அடுக்கடுக்கா படிச்சிருக்கு, லேயரா இருக்கு. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே மனசுல நிறைய குப்பைகள்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் போக்கணுமே, அப்போ சேவை பண்ணாதான் போக்க முடியும். அந்த சேவை எப்படி இருக்கணும்? அகைதுகி அப்பிரதிகதா. அதனாலதான் பிரபுபாதர் பக்தி சேவைன்னு சொன்னார். பக்தி தொண்டுங்கிற வார்த்தை பிரபுபாதர் பக்தின்னு சொல்றது இல்லை, பக்தி தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ். பக்தி சேவை, பக்தி தொண்டு. அப்ப அது எப்படி இருக்கணும்? அகைதுகி அப்பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷிததி. எப்போ நமக்கு சேவையில பூர்ணமான சந்தோஷம் வரும்னா, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை. அதான் தன்னலம் இல்லாத சேவை, சுயநலம் இல்லாத சேவை. அதை நிறைய பக்தர்கள் நம்ம புராணங்கள்ல பார்க்கலாம். ராமாயணத்துல, மகாபாரதத்துல, பாகவதத்துல எப்படி இந்த பக்தர்கள்லாம் தன்னலம் இல்லாத, சுயநலம் இல்லாத சேவை பண்றாங்க. அப்ப சேவைன்னு சொன்னாலே பணிவு, சேவை. சேவை செய்யறது பகவானுக்கும், பகவானது பக்தனுக்கும் சேவை பண்றதுதான் நம்முடைய உண்மையான வேலையே, நம்முடைய உண்மையான நிலையே அதுதான். கோபி பரத பத கமலையோ தாச 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 தாசானு தாசன். நான் பகவானுடைய சேவகன் மட்டும் இல்லை, பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் 1000 முறை பெருக்கிக்கோங்கிறார் பிரபுபாதா. We are all servant of the 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 servant. அதனால நம்முடைய மனப்பான்மை சேவை பண்றதுதான். அந்த சேவை மனப்பான்மை எப்படி இருக்கணும்? பணிவாக சேவை செய்ய வேண்டும், இரக்கம், மற்றவங்களை கருணையோடு சேவை பண்ணணும். அந்த சேவையில சுயநலம் இருக்கக்கூடாது, அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த சேவையில அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்புறம் நன்றியோடு செய்யணும், விசுவாசமா செய்யணும். நிறைய இருக்காங்க. நம்ம ராமாயணத்திலிருந்து எடுத்தோம்னா லக்ஷ்மணாவுடைய சேவையில் இதெல்லாம் இருந்தது. லக்ஷ்மணுடைய சேவையில பணிவு இருந்தது. லக்ஷ்மணுடைய சேவையில சுயநலம் கிடையாது. லக்ஷ்மணன் தன் வாழ்க்கையை ராமருடைய சேவைக்காக அர்ப்பணித்திருந்தார். அவர் ராமருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருந்தார். கைகையுடைய வரம் என்னது? ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் அரியாசனத்தில் உட்காரணும். இவ்வளவுதான் கைகை கேட்டது. கைகை கேட்ட வரம் என்னன்னா, என் மகன் பரதன் அரியாசனத்தில் அமர வேண்டும், ராமன் காட்டுக்கு போகணும். லக்ஷ்மணனை பத்தி இந்த சாப்டர்லேயே கிடையாது, சப்ஜெக்ட்லேயே கிடையாது. ஆனா லக்ஷ்மணன் என்ன சொன்னாரு? ராமர் காட்டுக்கு போகணும், பரதன் அரியாசனத்தில் உட்காரணும். லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு? ஆக்சுவலி இந்த குழந்தைகள் பிறந்ததே ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். ஆனா சொல்றது என்ன சொல்ற? ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகனா. இந்த குழந்தைங்க தொட்டில்ல 4 குழந்தை பிறந்தப்ப தொட்டில்ல போட்டாங்க, அழுதுண்டே இருக்கு. ஏன்னா லக்ஷ்மணனை 3வது வச்சிருந்தாங்க, பரதனை 2வது வச்சிருந்தாங்க. அப்புறம் வசிஷ்டர் சொன்னார், குழந்தைகளை மாத்தி வைங்கன்னாங்க. ராமர் பக்கத்தில் லக்ஷ்மணன் வைங்க, அதுக்கப்புறம் பரதனை வைங்கன்னாங்க. அப்புறம் தான் குழந்தை அழுகி நிறுத்தினது. அப்ப லக்ஷ்மணன் பிறந்தது ராமருடைய சேவைக்கு தான். லக்ஷ்மணன் சாதாரண மனிதன் இல்லை, பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான். ஒருத்தர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவை செய்யற பகவான். அது என்னங்க பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாரா? கற்றுக் கொடுக்குறாரு.
இஸ் அன் ஆச்சாரியா, இஸ் அ குரு தத்துவம். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்ப லக்ஷ்மணன் வராரு, பலராம் வராரு, நித்யானந்தர் வராரு. இவங்க பகவான் தான். பல்ராம், நித்யானந்த பிரபு, லக்ஷ்மணா இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், முழுமுதற் கடவுள். ஆனா பகவானுக்கு சேவை பண்ண சொல்லி கொடுக்குற பகவான். அப்ப பகவானே பக்தனா வந்து சேவை பண்ண சொல்லி தர்றாரு. இதை விட என்ன வேணும்? அப்ப லக்ஷ்மணா வந்து ராமர் பக்கத்திலே இருக்கணும் எப்பவுமே, ராமரை நிழல் போல பின்தொடர்வார். இப்ப ராமர் காட்டுக்கு போனதுமே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது, தன் வில்லை அப்படியே எடுத்துட்டார். இன்னைக்கே தசரதரை போய் நான் கொன்னுடுவேங்கிறார். தசரதரை கொல்ல போறேன், யாரு இதுக்கு எதிராக வந்தாலும் எல்லாரையும் கொண்டுடுவேன், ஒட்டுமொத்த அயோத்திய சேனையை அழிச்சிடுவேன். ராமர் சொன்னார், லக்ஷ்மணா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்னு. தசரதர் நம்ம அப்பான்னு சொன்னார். தசரதர் நம்ம அப்பாவா? அவருக்கு புத்தி கெட்டு போச்சான்னு கேட்டார். என்ன துணிச்சில இருந்தா உங்களை காட்டுக்கு அனுப்புவாரு? இதுதான் லக்ஷ்மணா. அப்புறம் சொன்னாரு, ராமர் சொன்னாரு, சரி லக்ஷ்மணா நான் இந்த மாதிரி காட்டுக்கு போறேன், நான் வர வரைக்கும் நீ அப்பாவை பார்த்துக்கணும், முடியவே முடியாதுன்னு. நீங்க வரல, நீங்க என்னை கூட்டின்னு போல இங்க உயிரை விட்டுடுவேன்னு, என்னை அழைச்சிட்டு போவேன்னு. லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணுன்னு ஒன்றும் கை வரவாங்க இல்லையே. இதுதான் சேவை. சேவையை விரும்பி ஏற்றுக்கிட்டாரு. லக்ஷ்மணன் நினச்சிருந்தா அயோத்தியால ஜம்முன்னு வசதியாக இருக்கலாம். நல்ல ராஜபோக உணவு, பட்டு மெத்தை என்ன, சேவகர்கள் என்ன, பனிப்பெண் என்ன, சாமர் வீசுறதுக்கு ஆள் என்ன, லக்ஷ்மணுடைய புகழ் பாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. லக்ஷ்மணன் அது விரும்பலை. லக்ஷ்மணாவுக்கு வந்து ராமருக்கு சேவை பண்ணணும், ராமரை சந்தோஷப்படுத்தணும். அதெல்லாம் ஒரு நிழல் போலேயே போறார். அதெல்லாம் லக்ஷ்மணன் முடிவு பண்ணார். எப்போ முடிவு பண்ணார்னா, இந்த ராமர் லக்ஷ்மணனுடைய ஒரே குறிக்கோள் ராமரை சந்தோஷப்படுத்துறது தான். அதான் சேவகன். சேவகன்னா எஜமானனை சந்தோஷப்படுத்தணும். அப்போ லக்ஷ்மணன் ஒரே குறிக்கோள் ராமரை சந்தோஷப்படுத்தணும். ஆனால் ராமர் வந்து தர்மம் சொல்லி நிறைய கஷ்டத்தை மேலே தூக்கி போட்டுக்கிட்டார். ஏற்கனவே சீதையை பிரிஞ்சு காட்டில் இருந்தாச்சு. அப்புறம் சீதையை வந்து ராவணனை வதம் பண்ணி சீதையை மீட்டு வந்தாச்சு. திரும்பி ஏதோ ஒரு வாசர்மேன் சொன்னா அந்த மாதிரி எவனோ கடத்தின்னு போன பொண்ணை ராமர் குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு. உடனே ராமர் சொன்ன சீதைக்கு போய் காட்டில் விட்டுன்னு வந்துட்டார். லக்ஷ்மணன் கோபமா வருது, ஏன் இப்படி பண்றாரு? ஏதோ ஒரு முட்டாள் சொன்னா, அவனுக்கு என்ன தெரியும் ராமரை பத்தி சீதையை பத்தியும்? அவன் சொன்னான்னு ஒரு கொண்டு போய் விடுங்கிறாரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இவரு? இதை கேட்க முடியல லக்ஷ்மணால. ஏன்னா இளையவன். அன்னைக்கு இளைய சகோதரனா அண்ணன் மேல ஒரு மரியாதை பக்தி எல்லாம் இருந்தது. எப்போ யுதிஷ்டர் காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ அண்ணனை அப்பாவே டே வாடா போடாங்கிறாங்க. அப்புறம் அண்ணனை வந்து என்ன செய்யுது? அம்மாவை வாடி போடிங்கிறாங்க, அப்பாவை வாடா போடாங்கிறாங்க. அப்புறம் அண்ணனை பத்தி சொன்னாரு, அண்ணனை வந்து தம்பியா. அப்படிதான். ஸோ என்னாச்சு, லக்ஷ்மணை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். என்னால் ராமருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியல, கண்ணு முன்னாடி ராமர் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இனி ஒரு அவதாரம் வந்து அவருக்கு தம்பியாகவே வரக்கூடாதுன்னு முடியும். இனி ஒரு அவதாரம் வந்ததுன்னா இவருக்கு லைஃப்ல நான் தம்பியாகவே வரமாட்டேன், அண்ணனாக தான் வருவேனர். துவாபர யுக திரேதா யுகத்திலேருந்து இன்னைய வரைக்கும் பலராமர் லக்ஷ்மண தம்பியா வந்தோட சரி. அதுக்கப்புறம் பலராமர் நித்யானந்தர்லாம் மகாபிரபு கிருஷ்ணருக்கு முன்னாடி தோன்றும். கிருஷ்ணருக்கு முன்னாடி பலராமர், சைத்தன்ய மகாபுருக்கு முன்னாடி நித்யானந்தர். ஏன்னா அவங்க நோக்கமே பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். அவங்களுக்கு சுயநலமே கிடையாது. லக்ஷ்மணனுக்கு சுயநலமே கிடையாது. லக்ஷ்மணனுக்கு என்ன தேவை? மர ஊரு போட்டு ராஜ உடையெல்லாம் கழிச்சிட்டு ராமர் கூட போகணும்னு கிடையவே கிடையாது. இன்னைக்கு கலியுகத்தில் எப்படி இருக்காங்க மக்கள்லாம்? ஒரு 4 சகோதரர் இருக்கான், ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி வேணான்னு சொல்லிட்டான், இன்னொருத்தனை வேணான்னு சொல்லிடுவானா? அண்ணன் எப்படா போவான், திண்ணை எப்படா காலியாகும் இருக்கான். தமிழ்ல பழமொழி இருக்கு, அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும். நம்ம பிடிச்சிக்கலாமே. இதுதான் கலியுகம். ஆனா லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு? ராமர் காட்டுக்கு போறாரு, அம்மாகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போற. பாருங்க சுமித்ராவோடைய சேவை எப்படி இருக்கு. சுமித்ராவிட்ட போய் சொல்றாரு லக்ஷ்மணன், இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போறாரு, நானும் போறேன். அந்த இடத்துல நாம அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவோம்? உனக்கு கேட்டா புத்தி கித்து கெட்டு போச்சாடா, தலையெழுத்தா உனக்கு? ராமன் காட்டுக்கு போனா போட்டு நீ ஏன்டா போகணும்பா அவங்க அம்மா. இப்போ சுமித்ரையோட இடத்துல நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இங்க ராமாயணத்துல உள்ள ஒரு கதையோட நம்மளை பொருத்தி பார்க்கணும் எப்படி இருக்கும்னு. லக்ஷ்மணன் இடத்துல நம்ம இருந்தா ராமராவது லக்ஷ்மணாவது, நான் ஊர்ல இருந்து ராமர் போயிட்டு வரட்டும், நான் ஏன் போகணும்? அது சுமித்ரா இடத்துல இருந்தா சுமித்ரா சொல்றா, லக்ஷ்மணன் போய் சொல்றான் சுமித்ராட்ட, அம்மா இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போற, நானும் கூட போறேன், நல்லபடியா போயிட்டு வேணாம்.
ராமன் எங்க இருக்காரோ அதான் உனக்கு அயோத்தியான்னு. சுமித்ரா சொன்னாங்க, ராமன் எங்க இருக்காரோ அதுதான் உனக்கு அயோத்தியா. சரி, இப்ப அடுத்தது பாருங்க, சுமித்ரா என்ன சொல்றா, டேய் நீ ஏன் பையன்டா, நீ ஏன்டா போகணும், உனக்கு தலையெழுத்தாடா, ராமன் போனா போட்டுண்டா, நீ ஏன்டா போகணும்ல சொல்லுவா நம்ம இருந்தா. ஆனா சுமித்ரா என்ன சொன்னா, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா, போய் ராமனுக்கு சேவை பண்ணு, ராமன் தான் உனக்கு தசரதன், சீதை தான் உனக்கு சுமித்ரா, அந்த காடு தான் உனக்கு அயோத்தியா. இவ்வளவுதான் லட்சுமணா. ராமன் தான் உனக்கு தசரதன், சீதை தான் உனக்கு சுமித்ரா, அந்த காடு தான் உனக்கு அயோத்தியா, திரும்பி வந்துடாத ஓன்டாய். எப்படி ஒரு அம்மா. சரி, அடுத்தது இந்த ஊர்மிளான்னு ஒரு மனைவி லட்சுமணாவுக்கு. ராமர் காட்டுக்கு போறேன்னு சீதையும் கூட வரேன்னா. ராமர் முதல்ல சொன்னார், சீதா நீ வர வேண்டாம், நீ ஜானகி மிதிலையோடைய ராஜகுமாரி, ஜனகனுடைய மகள், நீ உன்னுடைய தாமரை பாதம் காடுல போய் காட்டுக்கு பக்கம் போனதே நீ. அங்க கரண்டு முரடான பாதைகள் இருக்கும், பாதம் வந்து சரியாகாது, உன்னால நடக்க முடியாது, அங்க கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும், உன்னால தாங்கிக்க முடியாது, நீ வராதுன்னு. நாமளும் தான் என்ன பண்ணுவோம், இப்போ மலேசியாவிலேருந்து ஒரு ஒரு மாதாஜி ஒரு 2 ஹஸ்பண்ட் கப்பிள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மலேசியாவில் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் வந்து கொஞ்ச நாள் துபாயில் ஒர்க் பண்ண போகிறேன், சவுதியில் ஒர்க் பண்ண போகிறேன், நீயும் கூட வரியா? நான் ஏன் அங்கே வந்து கஷ்டப்படணும், நான் அம்மா வீட்டில் இருக்கேன், நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க இல்லையா? நம்ம ஏன் இப்போ இந்த வெயிலில் கஷ்டப்படணும், பாலைவனத்தில் டெசர்ட்டில்? அப்போ நம்ம என்ன நினைப்போம், நீங்கள் போயிட்டு வாங்க, அம்மா வீட்டில் இருக்கோம். சீதா அப்படி சொல்லலையே. சீதா சொன்னால் நானும் உங்கள் கூட வரேன்னு. சீதை ஒன்றும் போகணும்னு சொல்லலை, கைகை ராமன் தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னான். இதுதான் சேவையை தானாக ஏற்றுக்கொள்றது. சீதாதேவி பிரிஞ்சு ராமரால் சீதையை பிரிஞ்சிருக்க முடியாது, சீதையால் ராமரை பிரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் சீதாதேவி சொன்னால் நானும் கூட வரேன்னு. இப்போ ராமர் சொன்னால் இல்லை கூடாது, நீ வரக்கூடாதுன்னு. அப்போ சீதா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள் அம்மாகிட்ட என்ன பேசுனீங்க? ராமர் என்ன பேசுனா கௌசல்யாட்ட, அம்மா நீ வந்து அப்பாவை பார்த்துக்கணும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வேற காட்டுக்கு போறேன்னு ரொம்ப கவலையில் இருக்காரு. கௌசல்யா சொன்னா நானும் கூட வர, என்னை கூட்டின்னு போயிருக்கான். அப்ப ராமர் சொன்னா இல்ல அது தர்மம் இல்லை, நீ கணவனுக்கு சேவை பண்ணணும்னா. இப்ப சீதா அதை சொல்றா, உன் அம்மா கிட்ட சொன்னீங்க நீங்க கணவனுக்கு சேவை பண்ணணும், என்ன மட்டும் ஏங்க இருக்க சொல்றீங்க? அதுதான் சீதா, அவங்க தான் சீதா. சரி, ராமரால மறுக்க முடியல, லக்ஷ்மணன் கூப்பிட்டுட்டாரு, சீதையை கூப்பிட்டுட்டாரு, 2 பேரையும் ராமரால் பிரிஞ்சிருக்க முடியாது. இதுதான் பகவானுக்கு பக்தனுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அன்பு பரிமாற்றம். சீதையை பிரிஞ்சு ராமரால் இருக்க முடியாது, லக்ஷ்மணனையும் பிரிஞ்சிருக்க முடியாது. அப்போ ஊர்மிளா என்ன சொல்லணும் லக்ஷ்மணன்கிட்ட? ராமர் மட்டும் சீதையை கூட்டின்னு போற, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லணும் இல்லையா? ஊர்மிளா வந்து நான் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லல, நீங்க காட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் அப்பா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கேன். ஆனா ஊர்மிளா அயோத்தியால தான் இருக்காங்க. ஏன் அயோத்தியால இருந்தாங்க? அவங்க அங்கே விதவிதமா ராஜபோக உணவு சாப்பிடணும், நல்ல பட்டு மெத்தையில தூங்கணும், லக்ஷ்மணன் போய் காட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படட்டும், நம்ம ஏன் கூட போகணும் அப்படின்னு நினைக்கல. அப்போ ஊர்மிளா ஏன் கூட போல? லக்ஷ்மணா கூட, ராமர் கூட சீதை போனாங்க, ஏன் ஊர்மிளா போல? ஊர்மிளாவை பத்தி நம்ம எங்கேயுமே பேசுறதே இல்லை, ஆனா அவங்க சேவை எப்படின்னு பாருங்க. ஊர்மிளா ஏன் போல? இப்போ ஒருவேளை ஊர்மிளா வந்து லக்ஷ்மணன் கூட காட்டுக்கு போயிருந்தா என்ன இருக்கும்? ராவணன் தூக்கின்னு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஊர்மிளை ஒருவேளை லக்ஷ்மணன் கூட காட்டுக்கு போயிருந்தா லக்ஷ்மணன் ஊர்மிளையை கவனிச்சுட்டு இருப்பாரா, ராமருக்கு சேவை பண்ணுவாரா? அப்போ ஊர்மிளை எப்படி சேவை பண்றாங்க? என் பிரபு ராமருக்கு சேவை பண்ணணும், அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கக்கூடாது, அவர் நல்லா சேவை பண்ணிட்டு வரும், நான் வீட்டிலே இருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன், நீங்க தைரியமா தாராளமா போயிட்டு வாங்க, 14 வருஷம் தான், நீங்க சீக்கிரம் திரும்ப வந்துடுவீங்க. இதுதான் தன்னலமற்ற சேவை. பிரபுவோடைய சேவைக்காக ஊர்மிளையை பத்தி எங்கேயாவது பேசுறோமா? ஹனுமானை பத்தி பேசுறோம், சீதாதேவி பத்தி பேசுறோம், லக்ஷ்மணாவை பத்தி பேசுறோம், பரதனை பத்தி பேசுறோம். ஊர்மிளையை பத்தி ஊர்மிளான்னு ஒரு பொண்ணு இருக்காருன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா அவங்க அப்படி தியாகம் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மணாவை சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சு, பிரபு நீங்க போங்க, பிரபுவுக்கு சேவை பண்ணுங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். இதுதான் சேவை, இதுதான் தியாகம், இதுதான் சுயநலம் இல்லாத சேவை, இதுதான் பணிவு. சரி, அடுத்தது பரதன் வந்தாரு. பரதன் என்ன பண்ணாரு பாருங்க, ஒருத்தருடைய சேவை எப்படின்னு பாருங்க. நீங்க ராமாயணத்துல வந்து இவரை விட இவர் சேவை அதிகமா பண்ணாருன்னு நீங்க இது பண்ணவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சரண்டர் பண்ணி சேவை பண்ணி. பரதன் வந்து சொன்னாரு, அம்மா என்ன நினைச்சா, பரதனுக்கு நல்லது பண்ணதை நினைச்சு ராமரை பிரிச்சுட்டா பரதன் இருந்து. பரதன் அழறார், உன்னுடைய திட்டத்துக்கு நான் உடந்தையே ஆக மாட்டேங்கிறேன்.
அதெல்லாம் நான் உடனே காட்டுக்கு போகிறேன், போய் ராமரை அழைச்சின்னு வருவேன், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். பரதன் நினச்சிருந்தா எடுத்துனுக்கலாமே. பரதன் நினச்சிருந்தா அரியாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணலாம், முழு அதிகாரம் இருக்கு இப்போ. ஆனால் பரதன் அதை விரும்பலை. பரதனுக்கு வந்து பிரபுவுக்கு சேவை பண்ணணும், அவ்வளோதான். எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க பரதனை. கௌசல்யா, சுமித்திரன் மினிஸ்டர் அவரு, அப்புறம் வசிஷ்டர், பரத்வாஜ ரிஷி, குகா, எல்லாரும் சந்தேகம். பரதன் ப்ரூவ் பண்ணாரு, எனக்கு ராமர் தான் முக்கியம், எனக்கு ராஜ்யம் முக்கியம் இல்லை. லக்ஷ்மணன் வர சந்தேகப்பட்டார் பரதன். ஆனா ராமருக்கு பரதன் மேல சந்தேகமே இல்லை. பரதன் காட்டுக்கு வராரு, ராமரும் லக்ஷ்மணனும், ராமர் உட்கார்ந்துருக்கார், பக்கத்துல சீதை உட்கார்ந்துருக்கா, லக்ஷ்மணன் நின்று இருக்கார். தூரத்துல பார்த்தா ஏதோ பெரிய புழுதி பறக்குது, குதிரையோட கால் தடம் பட்டு புழுதி பறக்குது, ஒரு கொடி தெரியுது. லக்ஷ்மணா ஏதோ பெரிய படவாரி வர மாதிரி இருக்கு, யாருன்னு பாருங்க. லக்ஷ்மணன் குடுகுடுன்னு உள்ள ஓடினாரு. ஃபர்ஸ்ட் மரத்து மேல ஏறினார். விறுவிறுவிறு மரத்து மேல ஏறி பார்த்தா ரகுவம்சத்துடைய கொடி தெரியுது. வேகமா இறங்கி நேராக குடிசைக்குள்ள போனார். வில்லு அம்பு எடுத்து ரெடியா நிற்கிறாரு. என்ன லக்ஷ்மணா என்னன்னாரு, பரதன் தான் வரான், அவனை கொல்லாம விட மாட்டேன், இங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ண வரான், நான் விட மாட்டேன்னு. அப்ப ராமர் சொல்லு, லக்ஷ்மணா நீ பரதனை சந்தேகப்படுற, பரதனை கூட்டின்னு போதான் வரேன்னு. எப்படி தூரத்துல பார்த்தோன்னே பரதன் ரதத்தை விட்டு ஓடி வர்றார். இறங்கி ஓடி வந்து அப்படியே தண்டம் தரையில விழுற மாதிரி சாஷ்டாங்கமா விழுந்தார் ராமருடைய திருப்பாதத்துல. அழறார், நீங்க வரலைன்னா இங்கேயே உடலை விட்டுருவேன் அப்படின்னு உட்காந்துட்டார். சாப்பிட மாட்டேன், இங்கேயே உடலை விட்டுடுவேன். இதுதான் சேவை. பரதன் நினைச்சிருந்தா அரியாசனத்துல அவர் யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. யாரும் கேள்வி கேட்க முடியும் பரதனை? என் அப்பா எனக்கு வரம் கொடுத்துருக்கா, அரியாசனத்துல உட்காரலாம், ராமரும் போயிட்டாரு, எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா பரதன் அதை விரும்பல. கடைசியில என்ன பண்ணாரு, போராடி ராமர் ஒத்துக்கவே மாட்டேன்னாரு, வரமாட்டேன்னு. கடைசியில் ராமருடைய பாதுகையை வாங்கி வந்தார். பாதுகை எப்படி வாங்கி வந்தார்? தலையில வச்சு வர்றார். ராமருடைய பாதுகை தலையில வச்சுட்டு வந்து அயோத்தியாவின் அரியாசனத்தில் வச்சு, இந்த பாதுகை தான் நாடு ஆளும், ராமருடைய பாதுகை நாடாலும், நான் அதோடைய சேவகனா தான் இருப்பேன், அது அரண்மனையில் உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஊருக்கு வெளியே இன்னைக்கு நீங்க அயோத்தியா போனீங்கன்னா, அயோத்தியாவுக்கு வெளியே நந்தி கிராமம்னு ஒரு ஊர் இருக்கு, சின்ன கிராமம். அங்க ஒரு கோயில் இருக்கு, அங்கே போற அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குகை இருக்கும், பூமிக்கு அடியில. அந்த குகைக்குள்ள போய் பரதன் ராமர் மாதிரியே மர ஊர் போட்டு வெறும் கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க 14 வருஷம் கண்டிஷன் போட்டார் ராமர்கிட்ட. 14 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க அங்க அயோத்தியாவில் இருக்கணும், இல்லைன்னு நான் உடலை விட்டுருவேன்ட்டு. என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. 14 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காக. இதுதான் சேவை. எப்படி ராமர், சரி லக்ஷ்மணன், பரதன், சீதா, ஊர்மிளா, எவ்வளவு பணிவான பக்தர்கள், எவ்வளவு சரணாகதி, எவ்வளவு சுயநலம் இல்லாத சேவை. அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனாவுக்கு வந்து முதல்ல குடும்பத்து மேல இறக்கம் இருந்தது. அந்த இறக்கம் வந்து பற்றுதலால. பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பௌதிகமான இறக்கம் கூடாது, கிருஷ்ணர் என்ன விரும்புறாரோ அதை செய்யணும்னு. முதல்ல வந்து வாதம் பண்ணாரு, இந்த யுத்தம் செய்ய மாட்டேன், தர்மம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொன்னாரு. அப்பவும் கிருஷ்ணர் சாய்ஸ் தான் கொடுத்தாரு, எதா இச்சசி ததா குரு. அர்ஜுனா, நான் உனக்கு பகவத்கீதை சொல்லிட்டேன், உனக்கு புரிஞ்சுதா, ஏதாவது சந்தேகம் இருக்கா, திரும்பி ஒருக்கா சொல்லணும், இதெல்லாம் கேட்கிறாரு. 18ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் கேட்கிறாரு, அர்ஜுனா உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, உன் சந்தேகம்லாம் தீர்ந்துதா, திரும்ப ஒருக்கா சொல்லணுமா, இனி அவன் விருப்பம் போல செய், எதா இச்சசி ததா குரு. அர்ஜுன் என்ன பண்ணாரு, கரிச்சிய வச்சனம் தவ, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிடுறேன், அவ்வளவுதான். கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணிடுறேன். அப்போ 2 விதமான பிளான் இருக்கு. ஒண்ணு நாம போடுற ஒரு பிளானு, இன்னொன்னு கிருஷ்ணர் போடுற ஒரு பிளான். நம்ம என்ன பிளான் பண்றோம், நம்முடைய திட்டம் வந்து எப்படியாவது ஜட உலகத்துல நம்ம வந்து லைஃப்பை செட்டில் ஆயிடணும். இந்த ஜட உலகத்துல செட்டில் ஆகுறது நம்ம பிளானு. கிருஷ்ணாவோட பிளான் என்ன, இங்கிருந்து நம்மளை கிளப்பணும், இங்கிருந்து நம்மளை கிளப்பணுங்கிறது கிருஷ்ணாவோட பிளான். சரி, பிரபுபாவுடைய பிளான் என்னது, இங்கிருந்து நம்மளை கிளப்பணும் தான். ஏன்னா கிருஷ்ணருடைய திட்டமும் ஆச்சாரிய திட்டம் ஒண்ணு. அப்போ நம்ம திட்டத்தை வந்து அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி பண்ணணும், அதுதான் ஆச்சாரிய பண்றது. இங்க வந்து நான் திட்டம் மேல திட்டம் போட்டுட்டு இருந்தா எல்லா திட்டமும் ஒரு செகண்ட்ல பீஸா போயிடும். நம்ம என்ன பிளான் போட்டாலும் ஒரு செகண்ட்ல எல்லாம் போயிடும்.
நிறைய பிளான் நிறைய திட்டம் போட்டுகிட்டே இருக்கலாம், ஒரு நிமிஷத்துல எல்லாம் போயிடும், ஏதோ ஒரு வகையில் போகும். ஏன்னா அப்படிதான் இந்த உலகம் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ஜட உலகமே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பிளான் பண்ணாங்க. நாளை காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் தேவையான ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து பிஸ்னஸ்க்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் காலையில் எந்திரிக்கவே இல்லை, பூகம்பம் வந்து எல்லாம் உள்ள போயிட்டு, அவ்வளோதான், ஒரு செகண்டில் பிளான் போயிடுச்சா? ஒரு சுனாமி வந்தது, ஃபினிஷ். இல்லை எப்போ டெத்து வரும் தெரியும், எனி டைம் டெத்து வரலாம். அப்போ நம்ம என்ன பிளான் போட்டாலும் இந்த மெட்டீரியல் வேலை அந்த பிளான் எல்லாம், மெட்டீரியல் பிளான் எல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளான் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் பாருங்க அப்படிதான். சரி, ஹனுமான் எடுத்துக்கோங்க. ஹனுமானுடைய சேவையில் ஏதாவது சுயநலம் இருந்ததா? நான் வந்து சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தா ராமர் வந்து கிஷ்கிந்தையோட மன்னர் ஆக்கிடுவார், என்ன அப்புறம் எனக்கு நிறைய சன்மானம் கொடுப்பாரு, எனக்கு நிறைய பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. வெறுமனே ராமரை சந்தோஷப்படுத்தணும். அதனாலதான் அப்ப ஹனுமானுடைய ஒரே நோக்கம் ராமரை சந்தோஷப்படுத்தணும். எப்படி ராமருக்கு நன்னா தெரியும் ஹனுமான் மட்டும்தான் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வருவாருன்னு, மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. ஹனுமான் திரும்ப வராரு, இப்ப ராமருக்கு சந்தோஷம் கொடுக்கணும். எப்படி சொல்றாராம்? சீதையும் சொன்னா ராமருக்கு அந்த சீதையை கண்டேன் அப்படின்னு தான் நார்மலா நம்ம வழக்கத்தில் என்ன சொல்லுவோம்? உங்க பேர் என்ன பிரபு? பாருங்க, பார்த்தசாரதி பிரபு. நான் வந்து என்ன சொல்லுவேன்? நான் பொட்டானிக்கல் கார்டன் போனேன், பார்த்தசாரதி பிரபு பார்த்தேன். இதுதான் வழக்கமா சொல்றது, பார்த்தசாரதி பிரபு நான் பார்த்தேன். உங்க பேர் பிரபு? தீரா. நான் தீரா பிரபு பார்த்தேன். இப்படிதான் நம்ம வழக்கமா சொல்றது. நான் தீரா பிரபு பார்த்தேன், நான் பார்த்தசாரதி பிரபு பார்த்தேன். அல்ல, ஹனுமான் சொல்றாரு கண்டேன் சீதையும் சொல்றாரு. சீதையை பார்த்தேன்னு தானே சொல்லணும், அதுதானே வழக்கம். சீதையை பார்த்தேன். இப்ப ஹனுமானுக்கு என்ன தோணுதான்? நான் சீதைன்னு சொன்னா ராமருக்கு அந்த அடுத்த ஒரு நெடிக்குள்ள அவருக்கு என்ன வந்துடும்? சீதைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ. ஹனுமான் இப்ப சீதையை பார்க்கலன்னு சொல்லலாம், சீதைக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்ன ராமருக்கு வந்துடக்கூடாது. ராமர் முதல்ல சந்தோஷப்படுத்தணும். கண்டேன் சீதை, ராமர் அப்படி கட்டி தருவிட்டார் ஹனுமான். எப்படி சர்வீஸ் ஆட்டிடியூட், ராமர் எப்படிலாம் மகிழ்விக்கலான்னு பார்க்கிறேன். நான் வந்து ஹனுமான் போய் பிரபு சீதா அப்படின்னு சொன்னா சீதைக்கு என்னாச்சோ? கண்டேன் ஓ சீதை. ஹனுமான் பார்த்துட்டாரு, ஹரிபோல் கட்டி பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இதுதான் ஹனுமான். ஹனுமானுடைய சேவையில சுயநலமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சேவை பண்ணும்போது நிறைய வரும், பேர் வரும், புகழ் வரும். ஹனுமானுக்கு வந்தது. ஹனுமான் ஆகாசத்தை பறந்து போகும்போது கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய மலை, கோல்டன் மவுண்டன், மைனாகன்னு ஒரு மவுண்டன். இது மைனாக பர்வதம், பெரிய மலை, அது ஃபுல்லா கோல்டு. அந்த மவுண்டன் சொல்லிச்சு ஹனுமான்ட்ட, நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன், நீ சீதையை பார்க்க போறீங்க, ரொம்ப நேரம் பறந்து போயிருங்க, களைப்பா இருப்பீங்க. ஹனுமான் சொன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொன்னேன். நம்ம இப்போ வந்து அப்படியே டிராவல் பண்ணி போறோம், இங்கே பனாங்கில் வந்து தங்கியிருக்கோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுத்து 2 நாள் இங்கே ரெஸ்ட் எடுக்கன்னு சொன்னா காலில் கும்பிட்டு விழுந்துருவோம். அப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் கிடைக்குது. அதுக்கே ஆனால் ஹனுமானுக்கு கோல்டன் மவுண்டனே ஆஃபர் பண்ணாங்க. அது ஹனுமானுடைய கோல் அது இல்லை. ஸோ ஹனுமானுடைய கோல் வந்து சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வரணும். ஸோ உடனே ராமர்கிட்ட சொல்லணும், ராமரை சந்தோஷப்படுத்தணும். ஹனுமான், அர்ஜுனன், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுடைய கோல் என்னன்னு சொன்னா, அந்த சேவையை வந்து குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்தணும், அவ்வளோதான். நம்ம சர்வீஸ் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? குருவையும் கிருஷ்ணாவும் திருப்திப்படுத்தணும். அப்படின்னா பணிவாக சேவை பண்ணணும், எளிமையாக சேவை பண்ணணும், அடக்கமாக சேவை பண்ணணும். அந்த சேவையில் எந்த உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எதெல்லாம் சேவைக்கு தடங்களாக இருக்கும்? நம்முடைய சேவைக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்கும்னா, அகங்காரம், அப்புறம் பலனை எதிர்பார்க்கறது, அங்கீகாரம் எதிர்பார்க்கறது, நான் செஞ்ச என்னை பற்றி ஒன்றும் சொல்லலை, அங்கீகாரம் எதிர்பார்க்கறது, பலனை எதிர்பார்க்கறது, இதெல்லாம் அந்த சேவைக்கு பெரும் தடைகளாக இருக்கு. அந்த சேவையில் ஏதோ உள்நோக்கம் இருந்தது, ஏதோ எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா அது உண்மையான சேவை இல்லை. ஈவன் பிரபுபாவுடைய சேவை எடுத்துக்கங்களேன். பிரபுபாதர் வந்து வெறுமனே தன் குருவை கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் லட்சியமா வச்சிருந்தார். அவர் வந்து பெரிய பெரிய கோயில் கட்டினார், பிரம்மாண்டமான கோயில்கள்,
சீடர்கள் கேட்குறாங்க, பிரபுபாதா நீங்கள் எந்த கோயில் இருக்க ஆசைப்படுறீங்க? லாஸ் ஏஞ்சல்ஸா, வெஸ்ட் விர்ஜீனியாவா, லண்டனா, பாரிஸா? பிரபுபா சொன்னார், இந்த விருந்தாவனில் ஒரு சின்ன அறை இருந்தில்ல, ராதா தாமோதர் கோயிலில், அங்கே தான் நான் இருக்க ஆசைப்படுறேன். சின்ன ஒரு ஓட்டு வீடு. இந்த ஹாலில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இவ்வளோதான், இந்த அளவுக்கு தான், இவ்வளோதான், அவ்வளோதான் பிரபுபாத். பிரபுபாத் உடலை விட்டு பகவான்கிட்ட போகிறார். பிரபுபாவுடைய சகோதரர், ஆன்மீக சகோதரர்லாம் சுற்றி இருக்காங்க. பிரபுபாத் உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? प्रभुपाद महाराज आपको इच्छा है, कुछ इच्छा है ना? इच्छा कुछ नहीं नर. பிரபுபாத் கேட்டாங்க, பிரபுபாத் உங்களுக்கு கடைசி ஆசை என்ன இருக்கு? என்ன ஆசை உங்களுக்கு? ஒரு ஆசை இல்லைன்னு. கோடி கோடியா பணம் வந்தது, சீடர்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அதுல பிரபுபாத் கவரப்படவே இல்லை. பிரபுபாத் ஒரே நோக்கம், என் குருவையும் கிருஷ்ணாவையும் திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். ஏன்னா பிரபுபாடி சீடர்களும் அப்படிதான். பிரபுபாடி சீடர்கள் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ், ஜெயபதாஸ் சாமி குரு மகாராஜ், அப்புறம் வந்து கிரிராஜ் மகாராஜ், நிறைய பேர், ஷாம் சுந்தர் பிரபு, இவங்கெல்லாம் வந்து தங்கள் வாழ்க்கையை குருவுடைய சேவைக்கு அர்ப்பணிச்சவங்க. ஒண்ணுமே சைனால என்னன்னே தெரியாது. பிரபுபாத் சைனால போய் பிரச்சாரம் பண்ணிட்டு 3 ஃபேமிலி, ஷாமசுந்தர் பிரபு, ஐ திங்க் முகுந்தா பிரபு, இன்னொருத்தர் 3 பேர், கர்கமுனி பிரபு, ஜானகி மாதாஜி, இவங்கெல்லாம் லண்டன்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. லண்டன்ல யாருமே தெரியாது அவங்களுக்கு. எந்த ஒரு அடிப்படை வசதி கூட ஏற்படல. அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. எந்த நம்பிக்கையில போனாங்க? என் குரு மகாராஜ் சொன்னார்னு போனாங்க. அப்ப குருவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக முன்பின் தெரியாத ஊர்ல எந்த பழக்கம் இல்லை, யாருமே தெரியாது, போனாங்க. ஒரு நாள் பிரபுபாத் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ சூரத்னு ஒரு இடம் வந்தது இந்தியாவில். அங்கே சூரத் வந்து ரொம்ப ஃபேமஸ் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம். பாம்பேக்கு முன்னாடி ஒரு சூரத் வந்து சாரியெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், மாதாஜிகளுக்குலாம் நல்லாவே தெரியும். சூரத் பற்றி பிரபுபாத் ஒரு டிசைபிள் சொல்லிட்டு இருக்கார் ட்ரெயினில். பிரபுபாத் இந்த சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ், சாரிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு. பிரபுபாத் அந்த ஸ்டாப் வந்து நின்று, நீ இறங்கி போட்டு போய் ப்ரீச் பண்ணுன்னு. அவ்வளோதான். சூரத்தில் யாருமே தெரியாதவருக்கு பிரபுபாத் இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணிட்டார், அவ்வளோதான். ஆனால் குருவோடைய வார்த்தை, அவர் போனார், பிரச்சாரம் பண்ணார், நிறைய பக்தர்கள் உருவாங்க. சைனால, லண்டன்ல, இப்படி தான் பிரபுபாத் டிசைபிள்ஸ் எல்லாம். பிரபுபாடைய சீடர்களுக்கு என்னன்னா, பிரபுபாரை சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் துறக்க தயாரா இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு. அந்த சேவை தான் வந்து தன்னலமற்ற சேவை. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும், பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும், குருவை சந்தோஷப்படுத்தணும், கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும். இது பண்ணா நாம ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா இருப்போம். வைணவர்களையும் ஹரி, குரு, வைஷ்ணவா இவங்களை சந்தோஷப்படுத்த நம்ம முயற்சி பண்ணாலே நாம சந்தோஷமா இருப்போம். இதெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு முயற்சி பண்ணி பாருங்க, நடக்கவே நடக்காது. வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாம, குருவுக்கு சேவை பண்ணாம, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம நான் வந்து சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு பாரு. அதுதான் ஜட உலகத்துல முயற்சி பண்றாங்க, நடக்க மாட்டேங்குது. அது நடக்காது, அதுக்கு சாத்தியம் இல்லை. அதனாலதான் பிரபுபாத் சொன்னார், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட், மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள். மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள், நீங்க தலைக்குப்புறம்னாலும் இம்பாசிபிள் தான். பட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டிஃபிகல்ட், ஏன்னா கொஞ்சம் கஷ்டம். பக்தர்களை சந்தோஷப்படுறது கொஞ்சம் கஷ்டம் தான். குருவை சந்தோஷப்படுத்துறதும் கொஞ்சம் கஷ்டம். சம்டைம் குரு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதனால சில விஷயங்கள்ல வந்து கஷ்டமா தோணலாம், ஆனா இது இஸ் பாசிபிள். குரு பரீட்சை வைப்பாரு, அந்த பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்கு அவர் தான் பிளெஸிங் பண்ணணும். குருவும் கிருஷ்ணாவும் நம்மளை பரீட்சை பண்ணலாம், அந்த அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஆசீர்வாதம் அவங்க தான் பண்றாங்க. பாண்டவருக்கு வராத பரீட்சையா, திரௌபதிக்கு வராத பரீட்சையா? திரௌபதியோடைய 5 குழந்தைகளையும் வந்து அஸ்வத்தாமன் பீஸா வெட்டிட்டான். இப்ப கிருஷ்ணர் பரீட்சை வச்சாரு, திரௌபதி என்ன பண்ண போறாங்க? கிருஷ்ணரே சொல்றாரு அஸ்வத்தாமனை கொல்லலான்னு. பரீட்சை வச்சாரு, என்ன பண்ண போறாங்கன்னு. திரௌபதி என்ன சொன்னாங்க? முச்சித்தோ பிராமணா குரு, அவன் நம்ம குருவோடைய பையன், அவனை குருவா தான் பார்க்கணும், பிராமணா அவனுக்கு தண்டிக்க கூடாது. எப்படி 5 குழந்தைகளையும் பீஸா வெட்டி எரிச்சு பஸ்மமாக்கிட்டான் அஸ்வத்தாமன். அவனை மன்னிச்சு, அப்ப மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவன் செஞ்சதை மறக்கவே செஞ்சுட்டாங்க. திரௌபதி என்ன நினைக்கிறாங்க?
நான் வந்து எப்படி என் குழந்தைகளை இழந்து கஷ்டப்படணும், அதே மாதிரி தானே கிருப்பிக்கும் ஆகும். நான் ஒருவேளை நான் சொல்லி அஸ்வத்தாமனை கொண்டுட்டா, அஸ்வத்தாம அம்மா கிருப்பி என்ன பண்ணுவான், அவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான், என் பையன் இருந்து போயிட்டு. அப்போ நான் பட்ட வேதனை ஏன் அவங்க படணும்? அதுதான் வைஷ்ணவா. வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருப்பாம்பதி. ஒரு வைஷ்ணவர் வந்து கருணை கடல். மற்றவங்க துன்பப்படுறத பார்த்து துன்பப்படுவாங்களே தவிர மற்றவங்க துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அதுதான் வைஷ்ணவம். அதனால நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ராமாயணத்திலேருந்து, மகாபாரதத்திலேருந்து, பாகவதத்திலிருந்து, பிரகலாத் மகாராஜ், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நமக்கு இன்னும் லெசன் சொன்னால், இன்னைக்கு நம்ம பாடம் வந்து சேவை மனப்பான்மை வந்து ரொம்ப பணிவாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் சேவை பண்ண வேண்டும், எந்த மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படின்னா நம்மளால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும்னு சைத்தன்ய மாப்பு சொல்கிறேன். அதனால அந்த சேவை மனப்பான்மை அதிகரித்துக்கொள்ள இதுதான் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பகவான்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் வைஷ்ணவர்கிட்டையும் குருகிட்டையும் என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நான் எப்போவுமே பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். ஹரிதாஸ் தாக்கூர் கேட்குறாரு, நான் எப்போவுமே வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். நாரதமுனி கேட்குற இவர் பிரகலாத் மகாராஜ் கேட்குறாரு, நான் எப்பவும் என் குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும். அதனால இந்த சேவை மனப்பான்மை இருக்கு இல்லையா, இது நமக்கு இங்கே ஒரு ட்ரைனிங். ஏன்னா அங்கே போய் அதான் பண்ண போகிறோம். கிருஷ்ணாவுடைய உலகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கே ரூல் பண்ண போல, சேவை தான் பண்ண போகிறோம். கோமாதா இருக்காங்க, பசுக்களுக்கும் பக்தர்களுக்கும் கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் எல்லாருக்கும் சேவை பண்ணணும். அப்போ அதுக்கான ட்ரைனிங் வேணுமே. அதுக்கு தான் கிருஷ்ணா இந்த உலகத்தை படைச்சிருக்காருன்னு சொல்கிறார் பிரபுபாத். இங்கே சேவை மனப்பான்மை வளர்த்துட்டு நல்லபடியாக சேவை பண்ணால் நம்ம கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போயிடலாம். எஸ், இந்த சேவை மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, எந்த ஒரு அகங்காரம் இல்லாமல், கர்வம் இல்லாமல், எளிமையாக, பணிவாக, தாச தாச தாசானு தாசன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.